எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு டிரான்சிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்சிஷனோட பேர் சிசி ஜாஸ். இது இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும், ஜா எஃபெக்ட். நம்ம ஜாஸ் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி எஃபெக்ட் தான். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிம்பிள் டிரான்சிஷன். இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் கம்மி தான், ஆனால் ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் கொடுக்கலாம். இதுதான் இந்த டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷனை எப்படி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சிசி ஜாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த டிரான்சிஷனை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ டுட்டோரியல். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புது காம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ Ctrl+N கொடுத்தோம்னா ஒரு புது காம்ப் வரும். இந்த காம்புக்கு ஃபர்ஸ்ட் நேம் வச்சிடலாம், சிசி ஜாஸ் டுட்டோரியல்னு வச்சுக்கலாம். இது நான் ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920x1080 25 ஃப்ரேம்ஸு 10 செகண்ட் கிளிப்பு. ஸோ இந்த டுட்டோரியல் பர்பஸ்க்கு நான் இந்த கிளிப்பை ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ ஓகே கிளிக் பண்ணால் ஒரு புது காம்பு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சிசி ஜாஸ் இந்த டிரான்சிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல் இங்கே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேனல் இங்கே விசிபிளாக இல்லை அப்படின்னா, இங்கே விண்டோவில் போயிட்டு இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இந்த பேனல் விசிபிலிட்டி ஆகும். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த டிரான்சிஷன் கேட்டகரியில் தான் சிசி ஜாஸ் இருக்குது. ஸோ இந்த சிசி ஜாஸ் நீங்கள் ஒரு இமேஜ் லேயரில் போடலாம், ஒரு வீடியோ லேயரில் வீடியோ ஃபைலில் போடலாம், ஒரு பிஎன்ஜி ஃபைலில் போடலாம், ஒரு வெக்டார் ஃபைலில் போடலாம். நீங்கள் ஆல்மோஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் ஃபார்மேட் எனி ஃபைல்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிசி ஜாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது பார்ப்போமா? இப்போ நான் இதுக்கு ஒரு 3 இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை எக்ஸாம்பிள் ஃபுல்லாக நம்ம இதை பேஸ் பண்ணியே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிசி ஜா அப்ளை பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணவுடனே இந்த சிசி ஜாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே 2-3 டுட்டோரியலில் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீஷன்ற ப்ராப்பர்ட்டி எல்லா டிரான்சிஷன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த கம்ப்ளீஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்லைடர் மாதிரி, இதை ஒரு ப்ரிவ்யூ மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம் எப்படி அனிமேட் ஆகுதுன்னு. ஸோ இந்த டிரான்சிஷன் இப்படி தான் அனிமேட் ஆகும். 0 to 100 வரைக்கும் போகும். ஸோ இந்த டிரான்சிஷன் 0% ஸ்டார்டிங்கு, 100% எண்டு. ஸோ இந்த டிரான்சிஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிரான்சிஷனில் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் எனக்கு நான் இந்த சென்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினோட மீனிங் என்ன அப்படின்னா, இது இப்போ நான் சென்டரில் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி வேணும், இல்லை எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு சைடில் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். எனக்கு இந்த டிரான்சிஷன் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரீசெட் பண்ணிக்கிறேன், திருப்பி சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சென்டர் ப்ராப்பர்ட்டிக்கான இது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் இந்த டிரெக்ஷன் இருக்குது, இது 0 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த ஸ்லைடரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 90 டிகிரி போட்டேன்னா ஒரு பர்ஃபெக்ட் வெர்டிக்கல் லைன் வந்துடும். இப்போ இந்த டிரான்சிஷன் இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இந்த டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி பேசிக்காக எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண டிரான்சிஷன். நெக்ஸ்ட்டு இது ஹைட்டு. இப்போ இந்த டிரான்சிஷனில் இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இது என்ன ஹைட்டுங்கிறது 10% ஆஃப் தி இமேஜ் ஆர் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது 0, இது 0னா ஸ்ட்ரெயிட் லைனு. அந்த வேவோட ஹைட்டுக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அந்த ஸ்பைக்கோட ஹைட் நம்ம டிஃபைன் பண்ணலாம் 100% வரைக்கும். நம்ம இப்போ ஒரு திருப்பி ரீசெட் பண்ணிட்டோம்னா இது 10%ல் இருக்குது. இப்போ இந்த வித்து இருக்குல்ல, இந்த இதுக்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய டிரான்சிஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் 25 தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ. இதுதான் இந்த டிரான்சிஷனில் யூஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பைக். இது வந்து இதில் வந்து ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வேணாம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் எனக்கு வந்து பிளாக் மாதிரி வேணும்னா இது மாதிரி பிளாக். இந்த டிரான்சிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நான் ரீசெட் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். பிளாக் டிரான்சிஷன் இந்த மாதிரி பிளாக் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்சிஷனோட இந்த பிளாக் ப்ராப்பர்ட்டி இது. நெக்ஸ்ட்டு வந்து வேவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைன் வேவ்ஸுன்னுவோம். நீங்கள் நார்மலாக சைன் வேவ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இப்படி கொஞ்சம் வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரோபோ ஜா அப்படின்னா இது வந்து 10%, இது வந்து வித் வந்து 10, இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஜா. இந்த ஜாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரோபோ ஜா மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாவில். நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு அனிமேஷன் பண்ணி பார்த்துட்டா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடும். நான் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கம்ப்ளீஷன் 0%, கீ ஃப்ரேம் போட்டாச்சு. ஒரு 5 இதுக்கு போனால் ஸ்டாப் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் வேணும். வேல்யூ சேஞ்ச் பண்ணினீங்க நெக்ஸ்ட்டு 100% இது வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக மித்த எல்லா ஃப்ரேம்ஸும் அதே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே பண்ணிடும். இதுதான் இந்த எஃபெக்ட்ஸு. இதை வந்து லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 பண்ணிங்கன்னா ஈஸ் ஆகும். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இது எதுக்கு ஈஸுன்றது இது வந்து ஸ்பீட் கிராஃபு. ஸ்பீடு அப்படியே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்பீட் கிராஃபு. இந்த ஸ்பீட் கிராஃபாகவும் எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்பீட் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ எந்த மாதிரி ஸ்பீட் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கிராஃபை பற்றி பேசணும்னா இதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டென்சிவாக ஸ்பீடை பற்றி மட்டும் பேசியிருப்பேன். இது வந்து இந்த ஸ்பீட் கிராஃப் யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டிரான்சிஷனு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு வேவாக பண்ணிக்கிறேன். வேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹைட் பர்சன்டேஜ் இருக்குல்ல 10லேருந்து 15க்கு போடலாம். ஸோ கீ ஃப்ரேம் வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு 20 அப்படின்னோம்னா அப்படி அந்த டிரான்சிஷன் வந்து அந்த மாதிரி மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வித்தும் கொஞ்சம் அனிமேட் பண்ணிடலாம். 10 அப்படியே கொஞ்சம் கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிட்டேன். கொஞ்சம் போயிட்டு இதை வந்து 20ன்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் அப்படியே கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா இந்த பிளரிங் வந்து அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் இந்த கீ ஃப்ரேம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு F9 பண்ணிட்டேன். இந்த டிரான்சிஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அனிமேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, இது வந்தவுடனே ஒரு நேம் ரிவீல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு சின்ன இது. ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் போடுறேன், பாஸ்தான்னு. ஓகே, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து சிசி ஜா வந்து பாஸ்தா மேலே போட்டுட்டேன். இதை வந்து செகண்ட் லேயராக வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் அப்படி வெளியே வந்துட்டு ரிவீல் ஆனப்புறம் பாஸ்தான்னு வருது. இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம் சென்டருக்கு. சென்டருக்கு அலைன் பண்ணிட்டேன். இப்போ சிசி ஜா வந்து இந்த டெக்ஸ்ட் லேயரை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஷேப் லேயர், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், எந்த லேயர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பிளாக்குக்கு கம்ப்ளீஷன் எப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீஷன் இருக்கும். இங்கே வந்தப்புறம் நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் வந்து 100% கொடுத்துக்கலாம். அப்போ இன்விசிபிள் ஆகிடும். கொஞ்சம் தூரம் போயிட்டு 0 கொடுத்துடலாம். திருப்பி நான் கீபோர்டில் யூ ப்ரெஸ் பண்ணேன்னா கீ ஃப்ரேம்ஸ் தெரியும். ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி இங்கே கிளிக் பண்ணால் இன்னொரு கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணும்.
பேக் வந்துட்டு திருப்பி 100%. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஈஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மோஷன் பிளர் ஆன் பண்ணிட்டேன். இப்படி பாஸ்தா வந்துட்டு இது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் எதில் வேணும்னாலும், எந்த ஒரு லேயராக இருந்தாலும் சரி, வீடியோ லேயராக இருந்தாலும் சரி, வீடியோ ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, ஆடியோ ஃபைல்ஸ் வராது, வீடியோ ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, இமேஜஸாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் லேயர், ஷேப் லேயர், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், எந்த ஒரு ஆப்ஷனில் வேணும்னாலும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஒரு நியூ காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் இருக்குன்னா, வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹியர். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வரும். அது வந்து எனக்கு வந்து ஃபர்தராக வர்ற வீடியோஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பபாய்.